வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் upwork.comனா என்ன, ஸோ அதில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். அதாவது நம்ம அதில் ஜாப் போஸ்ட் பண்ணவும் முடியும், மற்றவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிற ஜாப்லேருந்து நம்ம அந்த ஜாப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி அதன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி ரெண்டு வகையில் நம்ம அக்கௌண்ட் இதில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை இதிலேருந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த upwork.comல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன். இந்த சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அந்த upwork.comக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே மேலே பார்த்தீங்கன்னா சைன் அப்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதையுமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வருது. ஒன்று வந்து ஹையர், இன்னொன்று வந்து ஒர்க். இந்த ஹையர் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ வாண்ட் டு ஹையர் அ ஃப்ரீலான்சர், எனக்கு வேலை செய்ய ஆட்கள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் ஆன்லைன் ஒர்க். நம்ம இப்போது ஆன்லைன்லேருந்து வேலை எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போது நம்ம இந்த ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். தெரிஞ்சு இல்லைங்களா? ஸோ நான் இங்கே இந்த ரைட் சைடு இருக்க ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு வகையான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆஸ் யூஸ்வலாக மற்ற சைட்லலாம் நீங்கள் பார்த்துருக்க மாதிரி இந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது நம்மளுடைய நேம், இமெயில் ஐடி, நம்மளுடைய யூசர் நேம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபேஸ்புக் அல்லது லிங்க்டின், கூகுள் ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாவது சோஷியல் மீடியாஸில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த அக்கௌண்ட் மூலமாகவும் இதில் நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே டைரெக்டாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்படி இதில் சைன் அப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் கொடுங்க. நான் இங்கே பூபதின்னு கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய செகண்ட் நேம் கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபாதர் நேம் நீங்கள் கொடுக்கலாம். நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு நேம் கொடுக்குறேன், அதாவது கதிரவன் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இமெயில் ஐடி, இந்த இமெயில் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இமெயில் கொடுங்க. அடுத்ததாக செலக்ட் கண்ட்ரின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது யூசர் நேம். இந்த யூசர் நேம் வந்து எந்த மாதிரி நம்மளுக்கு யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணோம் உங்களுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து பூபதி கிறிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த நேமில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து நான் இந்த நேம் எடுத்துக்காது. அடுத்ததாக பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டு வந்து அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு எப்பவுமே கொடுக்கும்போதும் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கேப்ஸ் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் மிக்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதோட நம்பர்ஸ் அல்லது ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததான் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் upwork. இந்த upwork.com பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு இங்கே கேட்டிருக்காங்க. தெரியுது இல்லைங்களா? ஸோ அதில் பாருங்கள் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது சர்ச் இன்ஜின் ஆட், சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ். நீங்கள் ஏதாவது ஜென்ரலாக கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்டுக்குள்ளே வந்தீங்களா இல்லை யாராவது ரெஃபர் பண்ணாங்களா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே sebosa.in, அதாவது www.sebosa.in
இந்த மாதிரி கொடுங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நம்மளுடைய யூசர் நேம் செட் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், நம்மளுடைய மெயில் ஐடி, கண்ட்ரி செலக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த கேப்சான்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டர்ஸை நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ ஃபைனலாக கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இங்கே என்ன எரர் மெசேஜ் வருது அப்படின்னா, இந்த கேப்சா கோடு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நான் அதை திரும்பவும் டைப் பண்ணிவிட்டு இந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் டு ஆக்சஸ் ஆல் ஆஃப் அப்வொர்க். ஸோ நம்மளோட இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போயிருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கம்ப்ளீட்டாக upwork.com ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இமெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதை பற்றி வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.